எல்லாருக்கும் வணக்கங்க. அ இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னாங்க, நம்ம வாரன் பஃபட்டோடைய வாழ்க்கை வரலாறு ஸ்னோபால் புத்தகத்த பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறோங்க. நம்ம சேனலுக்கு நீங்க இன்னைக்கு புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா, மறக்காம பிளேலிஸ்ட்ல போயிட்டு பாகம் 1லிருந்து பார்த்துட்டு வாங்க. அப்பதான் வந்து நெறைய விஷயங்கள் புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா, ஒண்ணோட ஒண்ணு வந்து ரிலேட் ஆயிருக்குதுங்க. நீங்க இடையில பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய விஷயங்கள் வந்து புரியாம போகும். மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழ கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அப்பதான் வந்து யூடியூப் ஆல்கோரிதம் வந்து கொஞ்சம் நெறைய பேத்துக்கு கூட்டிட்டு போகும். அப்பதான் கொஞ்சம் சேனல் வளர்றக்கு எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க. வாங்க நம்ம இன்னைக்கு சாப்டர்குள்ள போலாம். இன்னைக்கு சாப்டர்ல பார்த்தீங்க அப்டின்னா, இந்த இடத்துல வந்து சூசியோட வாழ்க்கையும், பஃபட்டோட வாழ்க்கையும் பத்தி மட்டும் தான் பேசியிருக்காரு இந்த ஆத்தர் இந்த சாப்டர்ல. அ இதுல என்ன ஆகுது அப்டின்னாங்க, சூசியும் பஃபட்டும் வந்து பிரிஞ்சிடுறாங்க. பிரிஞ்சு இப்போ சூசி வந்து வாஷிங்டன்ல இருக்கிறாங்க. அதாவது 2 பேத்துக்கு வந்து டைவர்ஸ் ஆகல. ஆனா மனதளவுல வந்து பிரிஞ்சு தனித்தனியா தான் இருக்கிறாங்க. வாரனுக்கும் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, சூசி கூட தான் இருக்கணும்னு ஆசை. வாரன் எப்படியாச்சும் நம்ம சூசிய நம்ம கூடவே வச்சுக்கணும்னு தான் நெனைக்கிறாங்க. ஆனா சூசி வந்து, நான் வந்து தனிப்பட்ட முறை வாழ்க்கையில சிங்கர் அந்த மாரியான வாழ்க்கையில தனக்கான வாழ்க்கைய வாழணும் அப்படின்னு நெனச்சு பிரிஞ்சிருக்கிறாங்க. இப்ப அவங்க எங்க இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வாஷிங்டன்ல ஒரு கரையோரம் இருக்கக்கூடிய அதாவது சீ ஃபேசிங் வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல யாராவது பார்த்தீங்க அப்படின்னா, கடற்கரை ஒட்டி வீடு இருக்கும்ல, அந்த மாரி ஒரு வீட்ல வந்து குடியிருக்கிறாங்க. கூடவே வந்து யார் இருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா, சூசியோடைய மகன் பீட்டர். கடைசி மகன் பீட்டர். பீட்டருடைய மனைவி, அந்த மனைவியோட 2 மகள்கள். மனைவியோட 2 மகள்கள். பீட்டருக்கும் அவங்க மனைவிக்கு இருந்த மகள்கள் கிடையாதுங்க. அந்த மகளோட 2 மகள்கள். எல்லாருமே வந்து அந்த வீட்ல தான் தங்கியிருக்கிறாங்க. பீட்டர் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இசை கச்சேரி அப்டி இப்டின்ட்டு பண்ணிட்டு இருக்கிறதுனால, கொஞ்சம் சூசியும், பீட்டரும் கொஞ்சம் நெருங்கி அப்டியே வந்து வாழ்க்கை போயிட்டுருக்குது. அம்மா, மகனும் அப்டியே போயிட்டுருக்குறாங்க. இதே காலகட்டங்கள்ல பார்த்தீங்க அப்டின்னா, சூசிக்கும் பார்த்தீங்க அப்டின்னா, பஃபட் விட்டு விலகி இருக்கிறது மனதளவுல சில வருத்தங்கள் இருந்துட்டு தான் இருக்கு. எப்டின்னு பார்த்தீங்க அப்டின்னா, இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸோட வந்து பேசிட்டு இருக்கிறாங்கன்னு வைங்களேன். பேசிட்டு இருக்கும் பொழுது, அ திடீர்னு ஃபோன் ரிங் வருது அப்டின்னா, அதாவது அந்த காலத்து ஃபோன். டேபிள்ல தான் இருக்கும். நம்ம பழைய காலத்து படமெல்லாம் பார்த்தோம்னா, அந்த ரிங் அடிக்கும் பார்த்துருக்கீங்களா? அந்த மாரி ஃபோன் தான் இருக்கும். ரிங் அடிச்சா உடனே வந்து சூசி என்ன சொல்லிருவாங்கன்னா, "இது வாரன் தான் கூப்பிடுறான். எனக்கு தான் கூப்பிடுறான்" அப்படின்னு சொல்லிட்டு, ஃப்ரெண்ட்ஸோட மீட்டிங் பேசிட்டு இருக்கும்போதே பேச்ச இடையிலேயே நிறுத்திட்டு, சூசி வந்து பேச போயிருவாப்படி. ஃபோன்ல வாரன் கூட வந்து மணிக்கணக்குல உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அந்த காலகட்டங்கள்ல தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரோஸோட ஃபர்னிச்சர்ஸ்லாம் வாங்குனார்ல, அந்த அந்த போன சாப்டர்ல பேசியிருப்போம். அதெல்லாம் வந்து எல்லா பத்திரிகையிலும் பிரபலமா பேசிட்டு இருக்கிறனால, அத பத்தி நெறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க. இப்படியே வாழ்க்கை உருண்டோடிட்டு இருக்குது. அதே சூழ்நிலை பார்த்தீங்க அப்படின்னா, அ ஆ சூசியோடைய அண்ணன் மகன் பில்லி சரிங்களா? பில்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இசையில எல்லாம் வந்து கொஞ்சம் ஆர்வம் இருக்கக்கூடிய ஆளு. கொஞ்சம் ஃபேமஸான இருக்கக்கூடிய ஆளுன்னு வைங்களேன். ஆனா என்னன்னா, அ போதை பழக்கத்துக்கு அடிமையானதுனால, கொஞ்சம் கொஞ்சம் மீண்டு வெளிய வர்றது, திருப்பி மீண்டு உள்ளேயே போய்க்கிறது. அ ஸோ அந்த மாரி ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது, இந்த இடத்துல வந்து சூசி தான் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அ எல்லா இடத்துலயும் தன்னுடைய அண்ணன் மகன வந்து தன்னோட மகனா நெனச்சு, அ அந்த போதை பழக்கத்துலருந்து வெளிய கொண்டு வரதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு ஒரு போதையில இருக்கிறவங்க என்னவெல்லாம் பேசுவாங்கன்னு உங்களுக்கு தெரியலைங்களா? என்னதான் நம்ம வந்து அவங்களுக்கு நல்லது செஞ்சாலும், போதையில இருக்கக்கூடியவங்க வந்து நம்மள வந்து தப்பா தான் பேசுவாங்க. ஸோ அந்த மாரியான கஷ்டத்தை எல்லாம் அனுபவிச்சுட்டு வந்து சூசி வந்து தன் அண்ணன் மகன வந்து அ போதை பழக்கத்திலருந்து வெளிய கொண்டு வர்றாங்க. இதே இடத்துல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, என்னைக்குமே வந்து வாரன் பஃபட் வந்து சூசி கூட இருந்த காலகட்டங்கள். அதாவது கல்யாணம் ஆன முதல் 10, 15, 20 வருடங்கள்ல பார்த்தீங்க அப்டின்னா, சூசி எப்ப பணம் கேட்டாலுமே வந்து வாரன் வந்து அவ்வளோ சீக்கிரமா பணத்த குடுத்துற மாட்டாரு. ரொம்பவே வாக்குவாதம் நடந்து, இல்ல நெறைய பெட்லாம் கட்டி தான் வந்து பணம் குடுப்பாரு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, சூசி வந்து "நீ வயிறு பெருசாயிருச்சு. அதாவது பெல்லி போட்டுருச்சு. வயிறு தொப்பை போட்டுருச்சு. நீ நீ தொப்பைக்கு கொற. நான் வேணா உனக்கு வந்து பணம் தரேன்." இந்த மாரி அக்ரீமெண்ட்லாம் போட்டு தான் வந்து பணம் குடுத்துட்டு இருப்பாரு. நம்ம பஃபட் இருந்து நீங்க 5 பைசா நீங்க வாங்கிற முடியாது. அது சரியான முறையில செலவாகலைன்னு தெரிஞ்சுருச்சு அப்டின்னா, பஃபட் இருந்து ஆ நீங்க 5 பைசா வாங்க முடியாது. ஆனா இந்த சமயத்துலலாம் பார்த்தீங்க அப்டின்னா வந்து பஃபட் வந்து சூசிக்கு வந்து வாரி வழங்குறாரு. எவ்வளோ பணம் கேட்டாலும் குடுக்குறாரு. திடீர்னு வந்து கிறிஸ்மஸ்க்கு வந்து சு "பணம் வேணுமா?" அப்டின்னு பஃபட் கேட்கறாரு. அந்த இடத்துல சூசி வந்து "பணம் வேணும்" அப்டின்னு கேட்கறாங்க. பஃபட் வந்து "எவ்வளோ வேணும்னு?" கேட்கறாங்க. அதுக்கு சூசி இருந்துட்டு ஒரு $75,000 வேணும் அப்டின்னு கேட்கறாங்க. $75,000ங்க. சின்ன விஷயம் இல்ல. அதாவது 1980லயே $75,000. பஃபட் ஒண்ணுமே பேசல. அவர் பாட்டுக்கு செக்ல எழுதி குடுத்துட்டு, "சரி போய் எடுத்துக்கோ" அப்டின்ட்டாங்க. ஸோ இதுலருந்து என்ன தெரியுது அப்டின்னா, பஃபட் வந்து சூசிய வந்து ரொம்பவே நேசிக்கிறாங்க. சூசி தன் கூடவே இருக்கணும்னு பஃபட் நெனைக்கிறாரு. ஸோ இதெல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து ஆத்தர் வந்து பேசிட்டு இருக்காரு. இதே காலகட்டங்கள்ல பார்த்தீங்க அப்டின்னா, 1980ல வந்து அப்பதான் வந்து HIV, அ எய்ட்ஸ் வந்து உலகத்துக்கு வந்து அறிமுகமாகுது. அமெரிக்கால வந்து கிட்டத்தட்ட ஒரு 2000
மனிதர்களுக்கு மேலே வந்து காவு வாங்கிருச்சு. ஒரு 2000 பேர்த்துக்கு மேலே வந்து அந்த பாதிப்பு இருக்குது. ஸோ அது வந்து ஒரு மருத்துவத்தில எப்படி பரவுது? ஏன் பரவுது? அப்படிங்கிற எந்த ஒரு விழிப்புணர்வும் கிடையாது. எப்படி நமக்கு வந்து கொரோனா வந்து ஃபர்ஸ்ட்டு உள்ள வரும்போதே, இத பார்த்து என்ன? ஏன்? எங்கேருந்து வருது? எப்படி பரவுது? மனுஷனுக்கு எந்த மாரியான பாதிப்புகள் ஏற்படுத்துது? அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்மளுக்கெல்லாம் தெரியல இல்லைங்களா? அதே காலகட்டங்கள்ல தான் வந்து ஒரு பரபரப்பான காலகட்டங்கள். ஏன் வருது? எப்படி வருது? அதுக்குண்டான சயின்டிஃபிக்கலான விஷயங்கள் எதுவுமே வந்து இல்ல. அப்பதான் வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த காலகட்டங்கள்ல மக்கள்லாம் என்ன நெனைக்கிறாங்க அப்டின்னா, ஓரினச் சேர்க்கையாளர்கள் அப்டின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இப்ப கூட இடையில எல்லாம் வந்து பயங்கர ஃபேமஸ் எல்டிஜிபிக்யூவோ என்னமோ சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த கலர் கலரா ட்ரெஸ் அதாவது ரெயின்போ கலர்ல எல்லாம் ட்ரெஸ் போட்டுட்டு எல்லாம் சுத்துவாங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாரியான ஆட்கள் மூலியமா தான் வந்து எச்ஐவி, எய்ட்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமா வந்து பரவுது அப்படிங்கிற மாரியான விஷயங்கள்லாம் வந்துச்சு. மக்கள்லாம் வந்து அவங்கள வந்து ஒதுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஃபேமிலிலயே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அந்த மாரி பசங்க, பொண்ணுங்கலாம் இருந்தாங்கன்னா வீட்ட விட்டு வெளிய தொரத்திட்டாங்க. இந்த மாரியான தனிமைப்படுத்தப்படக்கூடிய விஷயங்கள்லாம் நெறைய நடந்துச்சு. அந்த டைம்ல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, சூசி தான் வந்து இவங்களுக்கெல்லாம் வந்து உதவிக்கரம் நீட்டினது. அவங்களுக்கு உண்டான சாப்பாடு, மெடிசின்ஸு, தங்கக்கூடிய இடம், இது எல்லாமே குடுத்தது. ஏன்னா, சூசிய வந்து யாருமே எதிர்த்து பேச முடியாது. ஏன்னா, ஒரு பணக்கார வீட்டு மனைவி. இது அதிகப்படியான பணம் கையில இருக்குது. செலவுக்கு பஞ்சமே இல்ல. ஸோ இந்த மாரியான சூழ்நிலை இருக்கும்போது, சூசிக்கு வந்து நண்பர்கள் நெறைய பேர் அதிகமாயிட்டே போறாங்க. வேண்டியவர்கள், வேண்டாதவர்கள், பொய் சொல்லி வாங்கிட்டு போறவங்கலாம் நெறைய பேர் ஆரம்பிச்சுட்டாங்க. இதெல்லாம் பஃபெட் வந்து தூரத்துலருந்து பார்க்குறாரு. சரி என்ன பண்ண முடியும்? நம்ம பணம் இப்படி தான் செலவாகுதே அப்படின்னு மனசுல நெனச்சுக்குவாரு. சரி இருந்தாலும் நெறைய நல்ல நல்ல காரியங்களுக்கு போகுது அப்படின்ட்டு நெனச்சுட்டு, ஓகே அப்படின்ட்டு விட்டுருவாரு. ஸோ இதே காலகட்டங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா, சுசி வந்து அ ஒமேகா விட்டு வெளிய போறாங்க. வெளிய போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து, முன்னாள் டென்னிஸ் பயிற்சியாளர் அப்படிங்கிற மட்டும் தான் குறிக்கிறாங்க. யாரு, என்ன நபர் அப்படிங்கிறதெல்லாம் ஆத்தர் வந்து வெளிய சொல்லல. அவர் அந்த ஆண் கூட வந்து நம்ம சுசிக்கும் கொஞ்சம் நெருக்கமாகுறாங்க. இது அப்படியே கொஞ்ச நாள் வந்து அப்படியே அந்த டென்னிஸ் வீரருக்கும் சூசிக்கும் உண்டான அந்த வாழ்க்கை அப்படியே போயிட்டுருக்குது. போகும்போது ஒரு கட்டத்துக்கு மேல வந்து சூசிக்கு வந்து அந்த டென்னிஸ் விளையாடக்கூடிய அந்த பயிற்சியாளர் கூட இருக்க விருப்பம் இல்லை. அ இது வந்து அப்படியே வந்துட்டு ஒரு நாள் வந்து ஒரு பஃபட்டோடைய பிறந்தநாள் அன்னைக்கு வந்து சூசி வந்து திருப்பி ஒமேகாக்கு வரப்போ, இது மாரி நடந்துச்சு. இது மாரி நான் ஒரு ஆண் நண்பரோட இருந்தேன் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து சொல்றப்போ, பஃபட்டுக்கு வந்து மிகவே வந்து மனசுக்குள்ள வந்து ரொம்பவே கஷ்டம் வருது. என்னைக்குமே வந்து பஃபட் வந்து பயங்கரமா சண்டை பிடிக்கிற ஆளும் கிடையாது. அ எவ்வளோ துக்கம் இருந்தாலும், சோகம் இருந்தாலும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கக்கூடிய ஆளு. இது வந்து பஃபட்டுக்கு வந்து மிகப்பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்துச்சு. இருந்தாலும் இந்த இடத்துல வந்து சூசி வந்து பெருசா வந்து சொல்லல. இது மாரி இன்னும் நான் தொடர்புல தான் வச்சுட்டுருக்கேன். இன்னியும் அந்த டென்னிஸ் முன்னாள் பயிற்சியாளரோட தான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு இதுல இல்லாம, தெளிவான விஷயங்கள் இல்ல. ஆனா வந்து பஃபெட்டுட்ட வந்து சொன்ன உடனே வந்து அதில ஆத்தர் என்ன சொல்றாரு அப்டின்னா, "பஃபெட்டுட்ட நான் இன்னொருத்தர் கூட இருக்கிறேன்" அப்படின்னு சொன்னதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து அந்த டென்னிஸ் பயிற்சியாளர் தேவை இல்லை. எனக்கு வந்து பஃபெட் கூட தான் இருக்க விருப்பப்படுறேன் அப்படிங்கிற சிம்பாலிக்கா வந்து பஃபெட்டோட வைஃப் வந்து லூயிஸ் சொல்றாங்க. சூசி சொல்றாங்க. அப்படிங்கிற மாரி தான் ஆத்தர் எழுதியிருந்தாரு. ஸோ இது வந்து பஃபெட் வந்து மிகப்பெரிய அளவுல மன அளவுல பாதிச்சிருந்ததுங்க. இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட மிகப்பெரிய அளவுல மனசுக்குள்ளேயே வந்து அந்த ஒரு மன அழுத்தம் மாரி ஆயி, அ மிகப்பெரிய அளவு வெயிட் லாஸ் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கெல்லாம் போக ஆரம்பிச்சுட்டாரு. ஸோ அதிலிருந்து சரி ஓகே நம்ம இப்படியே இருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பட்சே ஹத்வி சார நம்ம வந்து திருப்பியும் அந்த கம்பெனிய மேல கொண்டு வரணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு அடுத்த சாப்டர் போறாங்க. எப்படி அந்த மேல கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத நம்ம அடுத்த சாப்டர்ல பார்க்கலாங்க. நன்றி. வணக்கம்.